பிளவுஸ்ல இந்த இடத்துல இருந்து வச்சு மார்பு ஸ்டோலவை எடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ தூரம் வருது. இதுல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அடுத்தது பின் துண்டு உயரம் எடுக்கணும். 4ஆ மடிச்சு போட்டு வர்றோம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுல பின் துண்டு உயரம் எடுக்கணும். இந்த டாட் பிடிச்சிருக்கிறாங்கல்ல, ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிற அளவு வரைக்கும் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதுல பேக் சைடு இந்த அளவுக்கு மடிச்சிருக்கிறேன். இதுல 2 இன்ச் அளவுக்கு இல்ல 1.5 இன்ச் அளவு இதை கீழ் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுடணும். விட்டுட்டு இங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் 1/2 இன்ச் இந்த அளவு விட்டுறேன். 1/2 இன்ச் அளவுக்கு மீதி இருக்கிறது கீழ் மடிச்சு தைக்கிறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக இந்த இடத்துல விட்டுடுறோம்ல, இப்ப இந்த இடத்தோட இருக்கு ஷோல்டர், இங்க இருக்கு, ஜாயின் பண்றதுக்காக இவ்வளவு விட்டுடுறோம். அடுத்தது எவ்வளவு தூரத்தோட பின் துண்டு உயரம் நமக்கு இங்க முடியுதுன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது முன் துண்டு உயரம் எடுக்கணும். நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த இடம் வரைக்கும் இப்படி எடுத்துக்கணும். இப்ப அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக இதுல 1/2 இன்ச் விட்டுடுறோம். விட்டுட்டு எந்த இடத்துல தையல் முடியுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கு, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இப்ப முன் துண்டு உயரம் எடுத்துட்டோம். பின் துண்டு உயரம், முன் துண்டு உயரம் எடுத்துட்டோம். அடுத்தது பக்க கழுத்து. இதுல இருந்து பக்க கழுத்து 2.5 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணது இருக்குது இல்ல, இப்ப முன் துண்டுல இந்த ஓப்பன் பீஸ் இங்க வச்சிருக்காங்களே, இந்த இடத்துக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்த கரெக்டா இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு ஒரு விரல இப்படி நவுத்தி வச்சு அந்த வளைவு வர அளவுக்கு இப்படி வச்சுக்கணும். கழுத்து கொஞ்சம் கீழே இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால லைட்டா நான் கீழே இப்படி இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு இதுல இருந்து இப்படி வளைவு போட்டணும். அடுத்தது ஷோல்டர் அளவு எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கை ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இந்த இடம் ஷோல்டர்ல இந்த இடத்த இப்படி வச்சு நம்ம பக்க கழுத்து வச்சிருக்கிறோம்ல, இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து அப்படியே வச்சுட்டு இப்ப இதோட தையல் முடியுது. இதுல இருந்து என்ன பண்றீங்க, 3/4 இன்ச்சுக்கு பிளஸ் பண்ணிக்கணும். கழுத்து பீஸ் வைக்கணும், கை ஜாயின் பண்ணணும், அதனால 3/4 இன்ச்சுக்கு பிளஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இப்ப பிளஸ் பண்ண இடத்துல இருந்து இப்படி கரெக்டா வைக்கணும். 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த இடத்துல இந்த ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ண இடம் இருக்குது இல்ல, அந்த தையல் அப்படியே கரெக்டா இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு அடுத்தது இந்த இடத்த இப்படி இப்படி கை ஒரு விரல மட்டும் இப்படி நவுத்திக்கிறீங்க. அந்த ஷேப் எந்த அளவுக்கு இருக்குதோ ஹாம்கோல் ஷேப்பு, அதே அளவுக்கு அப்படியே மடிச்சு போடணும். வேற இது எதுவும் இழுக்கலாம் தேவையில்லை. இழுக்காம அப்படியே கை ஷேப்புக்கு அப்படியே மடிச்சு போட்டு இப்படியே வச்சோம்னா அப்படியே கரெக்டா அந்த வளைவு அப்படியே நிற்கும். இப்ப கரெக்டா அந்த வளைவு எங்க வந்து நிக்குதுன்றத பாருங்க. அந்த இடத்துக்கு நேரா மார்க் பண்ணிக்கணும். இப்ப இதோட பாடி சுற்றளவு இதோட முடியுது, அதோட மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப இதுல இருந்து இங்க அளந்து பார்த்தோம்னா ஆம்கோல் அளவு எவ்வளவு வருதுன்னா, இங்க இருந்து 5.25 அளவு வருது. அதே அளவை இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே 5.25 அளவை இங்க மார்க் பண்ணிக்கணும். திருப்பி இதுல இருந்து ஒரு 1.25 அளவுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வளைவு போட்டுருங்க. அடுத்தது பின் கழுத்து. அதே மாதிரி பின் கழுத்து அளவு எடுக்கிறதுக்கு இந்த சைடு ஜாயின் பண்றது, நம்ம இந்த இடத்துல இப்படி இடுப்பு ஜாயின் பண்ணிக்கிறோம்ல 2 சைடும், அதை 2 இப்படி கரெக்டா வச்சிருங்க. வச்சுட்டு இப்படி எடுக்கும்போது நமக்கு சென்டர் இடம் கிடைச்சிடும். பின் துண்டு உயரம் இவ்வளவு தூரம் தான் வரணுன்றதுக்காக நம்ம இங்க அடையாளத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம்ல, அந்த இடம் வரைக்கும் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதோ இப்ப பின் கழுத்து இங்க வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு இல்ல. அடுத்தது இப்படி சும்மா இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில கட்டிங் ஒரு ஒரு மாடல்ல வரும். அப்ப இப்படி வச்சு பார்க்கும்போது கழுத்து ரொம்ப இறக்கமா இருக்கும் ஒரு சில இதுல.
இப்போ இதில் கரெக்டாகவே வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து அளந்ததுக்கும் இதுலேருந்து வச்சு பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதே அளவு கரெக்டாக வந்துருச்சு. ஒரு சிலதுல என்ன ஆகும், இந்த கட்டிங் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் அகலமாக வெட்டியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், கீழே நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை 1 இன்ச் அளவுக்கு கூட கீழே இறங்கி வரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பின் கழுத்து ரொம்ப இறக்கமாயிடும். அதனால இந்த இடத்துலையும் வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறமா பின் கழுத்தையும் இப்படி மடிச்சு போட்டுருங்க. இல்லை கழுத்து கொஞ்சம் இறக்கமா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி இறக்கி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இறக்கமா போட மாட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ முன்துண்டு உயரம் இதுலேருந்து எடுத்துருந்தோம்ல, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, திருப்பி ஒரு 2 இன்ச்சு, இதுலேருந்து இதுக்கு வளைவு போட்டுடணும். அதே மாதிரி இங்கேருந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஷேப் எடுத்துடணும். இப்போ பின்துண்டு உயரம் எவ்வளோ தூரம் வருதுன்றதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். பட்டி வெட்டும் போது ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு இப்படி ஷேப் எடுத்துட்டோம். கட் பண்ணுறதை பாருங்க. இந்த பீஸ்ல ஃபர்ஸ்ட் கை வெட்டிட்டேன், அதனால இந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீறுது. இப்போ இதுல இவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் பாடி சுற்றளவே வருது. கை உயரம் போக மீதி உள்ளது இவ்வளவுதான் இருக்கு. அதனால தையல் நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஒட்டுல போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்ததுனாக்கா அதுக்கப்புறம் இவங்க பிரிச்சு விட்டுலாம் போடுற மாதிரிலாம் இருக்காது. அடுத்தது முன்துணில ஆழம் எடுக்கணும். இப்ப இதுல இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல இப்படி ஆழம் எடுத்துக்கிறோம். இந்த 2 பீஸை மட்டும் எடுத்துக்கணும். 2 பீஸை மட்டும் எடுத்து அதுல ஆழம் எடுக்கணும். இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ஷேப் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்காக. அடுத்தது இந்த 2.5க்காக இங்க ஒரு புள்ளி வச்சோம்ல, அதுல ஒரு கட் பண்ணிக்கணும். இந்த 2 இன்ச்சுக்காக வச்சதுல ஒரு கட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சென்டருக்கு டாட் பிடிப்போம்ல, அது இப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த டாட் பிடிப்போம். இதுல முன்துண்டு உயரம் 15 வச்சிருக்கோம். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், இந்த இடத்துல இருந்து உயரம் 2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சா போதும் அப்படின்னா, திட்டமான அளவு இப்போ ஒரு 12 இன்ச் அளவுக்கு நமக்கு முன்துண்டு உயரம் வருதுன்னு வச்சுங்க. 12, 12.5 இந்த மாதிரி அளவுலாம் வரவங்க ஒரு 2 இன்ச் 2.25 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா போதும். அதுவே இது 15 இன்ச் அளவு வருது. அப்ப அவங்களுக்கு 2 இன்ச் அளவுக்கு பிடிச்சோம்னா இந்த இடத்துல இங்கே நின்று போயிடும், ஷேப்பே வரவே வராது. அதனால என்ன பண்ணணும், நம்ம இப்ப இதுல 3 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி இந்த இடத்துல இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஷேப் கொடுக்கும் கரெக்டா. அதனால இப்ப இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இங்க ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த டாட் இந்த மார்க் பண்ணது கரெக்டா இங்க அர்க்கட் பண்ணதுக்கு இங்க வந்துடணும் இந்த டாட்டு. அதே மாதிரி இங்க புள்ளி வச்சுக்கிறோம்ல, அது இந்த அர்க்கட் பண்ணிக்கிறோம்ல இந்த இடத்துக்கு வந்துடணும்.
இப்ப இந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சோம்னா கரெக்டா இருக்கும் ஷேப். அடுத்தது பட்டியுடைய உயரம் வெட்டணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல அளந்து பார்த்தோம்னா இப்ப 2.75 இருக்கு. 2.75 பிளஸ் 1 3.75. நமக்கு சுற்றளவு இதுல இருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால சுற்றளவு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த உயரம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டோம். 2.75 பிளஸ் 1 3.75 அப்படின்னுட்டு இதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு, இதுல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு சுற்றளவுல கம்மி பண்ணிடணும். எதுக்காக கம்மி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, அப்ப நமக்கு இந்த இடம் சுற்றளவு சின்னதா வரும். அதனால பட்டி ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 1.5 இன்ச் அளவுக்கு இதுல கம்மி பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்றீங்க, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்ல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைட்டா இப்படி எடுத்துக்கலாம். ஷேப் இப்படி லைட்டா கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப இப்படி வளைவா இருக்குதுல்ல, இதுலயும் இவ்வளவு தூரம் தேவையில்ல. இதுலயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல இதுல இருந்து இந்த மார்க் பண்ணி இப்படி கொண்டு போய் இந்த 1/2 இன்ச் அளவுல நிறுத்திட்டா போதும். இப்ப இந்த ஷேப், இந்த வளைவும் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கரெக்டா வந்துருச்சு. சுற்றளவு வந்துருச்சு. அடுத்தது பட்டியோடைய உயரம் மட்டும் தான் வைக்கணும். பட்டியோட உயரம் நம்ம அதுல அளந்து பார்த்துட்டோம். எப்படி அளந்து பார்த்தோம்னா, கரெக்டா இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட கரெக்டா இருக்கணும் இந்த இடத்துல பீஸு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து இங்க வந்துடுறோம். இந்த இடத்துல இந்த நம்ம பின் துண்டு உயரத்துக்காக மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த கேப் மட்டும் எவ்வளவு இருக்குதுன்றத அளந்து பார்த்துக்கணும். 2.75 பிளஸ் 1 இன்ச்சு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல 3.75க்கு இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. 3.75க்கு மார்க் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்ப பட்டி எப்படி அளவு எடுத்து வெட்டணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி வெட்டுறது நீங்க வேற எதுவுமே அளக்க தேவையில்ல. அளவு ஜாக்கெட்டை வச்சுலாம் பட்டிக்காக அளக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த அளவு மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம வெட்டினோம்னா, இப்ப நான் சொன்ன மாடல்ல வெட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுல இந்த அளவுக்கு இருக்கு. இதுல நம்ம தச்சுட்டு திருப்பிடுவோம். 1/2 இன்ச் போயிடும். இங்க நம்ம முன்துண்டுல ஜாயின் பண்ணுவோம். இந்த கரெக்டான அளவு உங்களுக்கு வந்துடும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வச்சு பார்த்தோம்னா இந்த பட்டியை கரெக்டா இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க அர்கட் பண்ணிட்டு அப்படியே பின் துண்டுக்கு மடிச்சு வச்சுட்டு செய்யும்போது அளவு கரெக்டா வரும். இதுல கை ஏற்கனவே வெட்டிட்டேன் நானு. இது 1 மீட்டர் பீஸு. அப்படியே 1 மீட்டர் இருந்ததை 4ஆ மடிச்சேன். மடிச்சுட்டு மடிப்பு பாகத்தை என் பக்கம் வச்சுட்டேன். இதுல இருந்து கையோடைய உயரம் எடுத்தேன். கை உயரம் எடுக்கும்போது அதே ஷோல்டர் இடம் தான். இங்க இருந்து இங்க ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் விட்டுணும். மீதி இங்க ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் மடிச்சு தைக்கிறதுக்கு. இல்ல இன்னும் பட்டையா கொஞ்சம் வேணும்னா 1 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்ப இதுல என்ன பண்றீங்க, இங்க இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுடுறோம்ல, இந்த இடத்துல இப்ப உயரத்துக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு எடுக்கும்போது என்ன பண்றீங்க, கையோடைய சுற்றளவு இந்த ஆம்கோல் இங்க இருக்குதுல, இந்த இடத்துல இருந்து இதுக்கு நேர் இடத்த இப்படி எடுக்கணும். இங்க கிராஸ்ல எல்லாம் எடுக்கக்கூடாது. கிராஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு சுற்றளவு ரொம்ப பெருசா வரும். அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப சின்னதா இந்த இடத்துல இங்கேயும் போய் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்க இருந்து கை குறுகலா வந்து இங்க கொஞ்சம் பெருசா வரும். அதனால என்ன பண்றீங்க, இந்த ஆம்கோல் கிட்ட இங்க இருந்து கரெக்டா இந்த இடம் நேர் இடம், இந்த இடத்த இப்படி கரெக்டா இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இப்படி வைக்கிறீங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல முடியுது உங்களுக்கு சுற்றளவு, கையோடைய சுற்றளவு இங்க முடியுது. மீதி துணி கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு, 1.5 இன்ச் அளவுக்கு விடலாம். இதுல இருக்கிறது அவ்வளவுதான். அதனால இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கிறேன். இப்படி வச்சாச்சு. அடுத்தது இங்க இருந்து இப்ப கட்டமா இருக்கும்ல, இந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல லைட்டா அப்படியே ஷேப் எடுத்து இப்படி கொண்டு வந்தேன். அவ்வளவுதான். இப்ப கை கட் பண்ணி இருக்கிறது. இதே மெத்தட்ல நீங்களும் கட் பண்ணி பாருங்க. கைக்கு ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கும்போது இதுல இருந்து இது 3/4 இன்ச் அளவுக்கு வரணும். இங்க இருந்து ஆழம் எடுக்கும்போது எப்படி நம்ம ஆம்கோல்ல 3/4 இன்ச் அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி இதுல இருந்து இங்க 3/4 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல வரும். இப்படி சின்னதா இங்க இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி கொண்டு போய்
ஃபுல்லு இங்க வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு சுற்றளவு இவ்வளவுதான் வந்திருக்கு. சுற்றளவுக்கு முன்னாடியே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நிறுத்திடுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு அதுக்கப்புறமா இங்க இருந்து இப்படி ஷேப் எடுங்க. ஷேப் எடுக்கும்போது 2 பீஸ் மட்டும் பார்த்துட்டு எடுக்கணும். அப்படி இந்த மாதிரி இப்படி பார்த்துக்கணும். 2 பீஸ் மட்டும் இருக்கணும். இந்த ஷேப்ல இருக்கணும். ஆழம் எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல எப்படி மெல்லிசா முடிச்சிருக்கிறேன், இங்கே அதே மாதிரி எப்படி இங்கேருந்து ஷார்ப்பா எடுத்துருக்கிறேன்றத பாருங்க. அதே மாதிரி வரணும். இந்த ஷேப்ல வரணும். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆழம் எடுத்திருக்கிற பக்கம்ன்றது நல்லா உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதனால இதுல ஒரு அர்க்கட் பண்ணிட்டோம்னா இது ஆழம் எடுத்த பக்கம்னு பார்த்து கரெக்டா இது ஃப்ரண்ட்ல வர மாதிரி வச்சு தைப்பீங்க.